நாமத்திற்கு மகிமையுள்ளதாக. परमेश्वर के पवित्र नाम की स्तुति हो। இது ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த நாளுக்காக நாம் இறைவனை துதிப்போமாக, ஸ்தோத்திரிப்போமாக. इस आशीष भरे अच्छे दिन के लिए परमेश्वर की स्तुति करेंगे, महिमा करेंगे. கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் இறை சமூகத்திலே நாம் தியானிப்போமாக. परमेश्वर के वचन को परमेश्वर के समूह में हम ध्यान करेंगे. யாராவது ஒருவர் कोई एक उठकर அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் प्रेरित पौल फिलिपियों को लिखा हुआ जो पत्री है 4ஆம் அதிகாரம் 4वां अधिकार 19வது வாக்கியத்தை யாராவது ஒருவர் எழுதின சத்தமாக வாசிக்கலாம். 19वां वचन को कोई पढ़ ले. பிலிப்பியர் 4:19. फिलिपियो 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया. பவுல் கொலோசிய சபைக்கு எழுதியிருக்கிற இந்த நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 19வது வாக்கியம். जो प्रेरित पौल कोलोसियों जो कलीसिया को लिखा हुआ 4वां अधिकार 19वां वचन. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லி எழுதுகிறார். मेरा परमेश्वर उनकी जो पूरी जो दौलत के जो है आशीष थे आपको भरेगा, ऐसे लिखा हुआ है. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். परमेश्वर अपने लोगों को आशीष करना चाहता है. நம்முடைய ஆண்டவர் அன்பானவராக, हमारे परमेश्वर जो है प्यारा परमेश्वर है, நல்லவராக இருக்கிறார். वो भला है. தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். अपने लोगों को आशीष करना चाहता है. ஜனங்கள் ஆசீர்வாதத்தை தேடி அவர்களது ஆங்காங்க அலைகிறார்கள். लोग जो है आशीष को ढूंढकर फिरते रहते हैं. புனித அகஸ்டின் என்ன சொல்கிறார் என்றால், जो अगस्तीन वो क्या कहते हैं, மனிதன் मनुष्य தன்னுடைய அபிலாஷைகள் தன்னுடைய நிறைவை அவன் அடைய வேண்டும் என்றால் அவன் கடவுளில் ஒருவரில் தான் அவன் அந்த நிறைவை அடைய முடியும் என்பதாம். मनुष्य अपनी अभिलाषा को पूरी करना है तो परमेश्वर में ही पूरा होगा. என்னுடைய குறைவுகள் எல்லாம் கடவுளே நிறைவாக்குவார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். मेरे कमियों को परमेश्वर ही पूरा करेगा. இங்கே நம்முடைய வேதத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. हमारे शास्त्र में भी ऐसा ही लिखा है. இங்கே பவுல் என்ன சொல்கிறார் என்றால், என் தேவன். यहाँ पौल क्या करता है, मेरे परमेश्वर. பொதுவாக புதிய ஏற்பாட்டிலே எந்த ஒரு விசுவாசியும் என் கடவுள் என் தேவன் என்று சொல்லி உரிமை பாராட்டுவதற்கு இடம் இல்லை. ज्यादातर नए नियम में कोई भी जो है मेरे परमेश्वर ऐसा लिखा नहीं है. இதில் ஏதாவது ரெண்டு காரியத்தை நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். यहाँ दो बातों को गौर करना है. ஒன்று, நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்களிலே, एक हमारे जो है प्रार्थना में, ஆண்டவருக்கு நாம் செய்கிற ஆராதனையில் என் தேவனே என் கடவுளே என் கர்த்தரே என்று சொல்லி நாம் அதாவது கூப்பிடலாம், நாம் அழைக்கலாம். परमेश्वर जो आराधना करते हैं मेरे परमेश्वर मेरे खुदा ऐसे बुला सकते हैं. ஆனால் ஆராதனை பொது கூட்டங்களிலே, लेकिन जब सभा की आराधना ஒரு में தனிப்பட்ட ஒரு விசுவாசி என் கடவுள் என் தேவன் என்று சொல்லி சொல்வதற்கு அவர்களுக்கு அது அதிகாரம் இல்லை. एक विश्वासी सभा आराधना में हे मेरे परमेश्वर खुदा ऐसे बोल नहीं सकते. இதை நாம் சரியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ये अच्छी तरह से जान लेना है. இங்கே ஏதாவது பவுல் ஏதாவது யூதனாக ஏதாவது இருந்தார், प्रेरित पौल जो एक यहूदी है, யெகோவா தான் கடவுள் என்று சொல்லி அவர் ஏதாவது நம்பி வந்தார். यहोवा ही खुदा है करके उनका भरोसा था. அவர் இயேசு கிறிஸ்துவை ஏதாவது அறிந்த பின்பு, मसीह यीशु को जानने के बाद, இயேசு கிறிஸ்து தான் உண்மையான ரட்சகர், அவர்தான் என்னுடைய மேய்ப்பர் என்னுடைய கடவுள் என்று சொல்லி அறிந்த பின்பு, यीशु मसीह ही उद्धार करता हो जानने के बाद, தன்னுடைய வாழ்க்கையை ஏதாவது இயேசுவுக்கு ஏதாவது முற்றிலுமாக அர்ப்பணம் செய்தார். अपने जो जीवन जो यीशु मसीह के लिए अर्पण कर दिया. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இயேசுவினால் மீட்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். परमेश्वर के लोग मसीह के द्वारा उद्धार पाए. நாம் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கடவுளாக நம்முடைய இறைவனாக அவர் இருக்கிறார். हम हर एक के लिए वो जो है हमारा परमेश्वर है. ஆகிலும் இங்கே ஏதாவது தன்னுடைய எழுத்துக்களிலே இந்த ஜெபத்தை ஏதாவது அவர் ஏறெடுக்கிறார். यहाँ पर जो लेख के द्वारा वो प्रार्थना को कर रहे हैं. இது ஒரு சிறிய ஒரு ஜெபமாகும். ये एक छोटा सा प्रार्थना है. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி
मेरे में परमेश्वर अपने जो अनंत दौलत से உங்கள் குறைவெல்லாம் आपकी कमियों को கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லி அவர் तो சொல்லுகிறார். मसीह यीशु में उसको दूर कर देगा। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम की स्तुति நம்முடைய हो। ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார், அவர் அன்புள்ளவராக இருக்கிறார், தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். हमारा परमेश्वर प्यारा है, लोगों को आशीष करता है। மத்தேயு 7 அதிகாரம் 11வது வாக்கியத்திலே, मत्ती 7:16 में, மத்தேயு 7:11, मत्ती 7:11 ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम की स्तुति हो। உலக ஏதாவது தகப்பன்மார்கள் பெற்றோர்கள் जो सांसारिक लोग के पिता जो है தங்களுடைய பிள்ளைகளுக்கு நலமானவைகளை அவர் கொடுக்கிறார்கள். अपने बच्चों को हमेशा अच्छा चीज ही देना चाहते हैं। எந்த ஒரு தகப்பனும் எந்த ஒரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு விஷத்தை கொடுக்க மாட்டார்கள். कोई भी जो पिता या पेरेंट्स है बच्चों को जहर नहीं देंगे அசுத்தமானதை ஒன்றும் கொடுக்க या மாட்டார்கள். खराब चीज या ऐसा नहीं देंगे। பொல்லாதவர்களாக இருக்கிறதாவது உலகதாவது பெற்றோர்கள் அதாவது மனிதர்கள் दुष्ट जो स्वभाव के जो लोग हैं தங்களுடைய பிள்ளைகளுக்கு நலமானவைகளை ஏதாவது கொடுக்கிறார்கள் என்றால் फिर भी अपने बच्चों को जो अच्छा चीज देते हैं। நம்முடைய பரம தந்தை நம்முடைய பிதாவானவர் கடவுள் நமக்கு ஏதாவது எவ்வளவோ நன்மை செய்ய ஏதாவது அவர்களை காட்டிலும் மேலானவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் तो சொல்லுகிறது. हमारे परमेश्वर जो है हमें कितना अच्छा चीज दे सकता है। ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நலமானவைகளை கொடுக்கிறார். परमेश्वर अपने बच्चों को अच्छा चीज ही देगा। இந்த தினத்திலே நாம் ஏதாவது தியானிக்கும் தலைப்பு என்னவென்றால், आज के दिन जो ध्यान करने वाली विषय கடவுள் நம்மை எவ்வாறு ஆசீர்வதிக்க முடியும் என்பதற்கான 6 காரணங்களை நாம் தியானிப்போமாக. परमेश्वर हमें किस रीति से आशीष कर सकता है, 6 बातों को ध्यान करेंगे। கடவுள் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். परमेश्वर आशीष करना चाहता இந்த है। தினமதாவது நான் கொடுக்க போற செய்தியானது 6 காரணங்கள் கடவுள் எவ்வாறு தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதாம். आज के संदेश में ऐसे 6 बातों के बारे में मैं बताऊंगा। நம்முடைய ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். परमेश्वर जो है वो भला है। நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய ஏற்றத்தாழ்வுகளையும் சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். हमारे जो हृदय के ऊंच और नीच को भी जानता है। நாம் எவைகளை செய்ய முடியும் செய்ய முடியாது என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். हम क्या कर सकते हैं क्या नहीं कर सकते நம்முடைய जानता है। பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார். हमारी कमजोरियों को जानता है। நம்முடைய பலத்தை ஏதாவது அறிந்திருக்கிறார். हमारे बल को भी जानता है। இவைகளை பொறுத்து தான் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க ஏதாவது செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள वो வேண்டும். इन सब को देखकर अपने लोगों को आशीष करता நாம் செய்ய முடியாததை நாம் பெறதாவது நமக்கு பல முயற்சிகள் எடுக்க வேண்டியதாக இருக்கும். है। जो नहीं है उसका हम प्रयास उठाना होगा। நமக்கு எதை செய்ய முடியுமோ அதை நம்ம செய்ய நமக்கு உற்சாகமும் மன பலமும் நமக்கு உண்டாயிருக்கும். जो हम कर सकते हैं उसके लिए जो ताकत और सामर्थ्य वो हमें हो जाए। ஆதலால் கடவுள் தம்முடைய ஜனங்களை எவ்வாறு ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். इसलिए परमेश्वर किस तरह से आशीष करता है उसे जानना है। தேவஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறும்படியாகவே விரும்புகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். परमेश्वर के लोग आशीष पाना चाहिए। தேவனுடைய ஜனங்கள் சபைக்கு எதற்காக வருகிறார்கள் என்றால், परमेश्वर के लोग कलीसिया क्यों आते हैं? கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசத்தோடு தான் வருகிறீர்கள். वो अपने वचन के द्वारा आशीष पाए से विश्वास से लोग आते हैं। கடந்த நாட்களிலே என்னுடைய வாழ்க்கையில் இருந்த பலவிதமான சோகங்கள், गुजरे कुछ दिनों में मेरे जो जीवन में जो पाई परीक्षा, பல கவலைகள், जो दुख, பல போராட்டங்கள் மத்தியிலே बहुत सी संघर्ष के बीच எனக்கு में வழி தெரியாமல் மிகவும் நான் அவஸ்தைப்படுகிறேன். मुझे ऐसा रास्ता नहीं दिखा, ऐसा मैं ऐसा संघर्ष में था। மனிதர்கள் நம்மை கைவிட்டு விடுகிறார்கள். इंसान जो है भरोसा छोड़ देता है। குடும்பத்தில் உள்ளவர்கள் நம்மை வெறுத்து விடுகிறார்கள். परिवार के लोग भी छोड़ देते हैं। அரசாங்கத்தை போய் நம்ம கேட்டோம் என்றால் அவர்கள் நமக்கு நன்மையானங்களை செய்ய மாட்டுகிறார்கள். जो सरकार भी जो है भला काम नहीं करता। ஆதலால் நம்ம எனக்கு வேறு வழி என்ன என்பதை அவர்கள் பரிதாபத்தோடு ஆண்டவரை தேட ஆரம்பிக்கிறார்கள். इसलिए और क्या रास्ता है, ऐसा दुख से लोग जो परमेश्वर को ढूंढते हैं। சாத்தான இயேசு கிறிஸ்துவை கொலை செய்து விட்டால் ரட்சிப்பின் வேலை நடைபெறாது என்று சொல்லி திட்டமிட்டு இயேசுவை கொலை செய்தான். शैतान जो है मसीह को अगर मार देगा तो उद्धार का काम रुक जाएगा, करके उसने किया। இயேசு கிறிஸ்து செத்து விட்டால் ரட்சிப்பு தான் நடைபெறாது. मसीह अगर मर गए तो उद्धार का काम नहीं होगा। ஆண்டவர் என்பதா ஜனங்கள் வர மாட்டார்கள். मसीह के पास लोग नहीं आएंगे। ஆண்டவர் அறிந்து கொள்ள மாட்டார்கள். मसीह को नहीं जानेंगे। மீட்பின் கிரியைகள் நடைபெறாது என்று சொல்லி उद्धार के काम नहीं होंगे। அவன் தன்னுடைய குறுகிய புத்தியினால் சாத்தான் இயேசுவை கொலை செய்தான். इसलिए अपने जो बुरी बुद्धि के जो परमेश्वर का जो कत्ल किया। ஆகிலும் கடவுள் நன்மை தீமையை நன்மையாக மாற்றுபவர். इसलिए परमेश्वर जो बुराई को भलाई में बदलने वाले, தீமை நன்மைக்கு ஏதுவாக மாற்றிவிட்டார். அதனால் अनेகம் பேர் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியாகவும், बुराई को जो भलाई की ओर लेके गया, इसलिए மரித்து உயிர்த்தெழுப்பப்பட்டதினால் தேவ ஜனங்கள் தேவன் அவர் ரட்சிக்கும்படியாகவும், जो मर कर भी जीवन
पाए इसलिए लोग उद्धार पाए। மனிதர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியாக அதாவது இந்த திட்டம் அதாவது இதை சாத்தான் அறியாதவனாக இருந்தான். जो मर कभी जी उठेगा ये जो इच्छा वो शैतान नहीं जान पाए। கர்த்தருடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் அதாவது பலவிதமான அதாவது பலவீனங்கள் பல சோர்வுகள் அதாவது குழப்பங்கள் அதாவது இருந்த போதிலும் परमेश्वर के बच्चों की जिंदगी में कई तरह की परीक्षाएं होने के அது बावजूद भी ஒரு பக்கத்தில் இருந்தாலும் वो एक तरफ रहेगा तो भी கடவுள் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹalleluya. परमेश्वर अपने लोगों को आशीष करता है। தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के नाम की महिमा। ஒன்று நாம் கடவுளிடம் அதாவது கர்த்தாவே குறிப்பாக என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். हम जो परमेश्वर से मुझे आशीष कर करके पूछना है। நாம் அதாவது எல்லா காரியங்களுக்காகவும் நாம் அதாவது ஜெபம் பண்ணுகிறோம். हम सभी बातों के लिए प्रार्थना करना அது है। அல்ல ऐसा नहीं। கர்த்தாவே இந்த காரியத்தை குறிப்பாக ஸ்பெசிபிக்கலி இந்த காரியத்துக்காக கடவுள் நீர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். ऐसे इस बात के लिए जो खास करके प्रार्थना நாம் करना। அநேக நேரங்களில் தான் நாம் அதாவது நம்முடைய மனதாவது வருத்தத்திலே हम कई बार हमारे जो मन की जो दुखी जो है, ஆண்டவரிடம் அதாவது நாம் அதாவது கேள்வி கேட்டு அதாவது ஆண்டவரை நாம் அதாவது சந்தேகிக்கிறோம். हम परमेश्वर को जो है क्वेश्चन पूछते हैं और उनको ஆண்டவர் என்னை எதற்காக இப்படி விட்டு விட்டார், क्यों परमेश्वर ने ऐसा छोड़ दिया, ஏன் எனக்கு ஆசீர்வாதத்தை நான் அதாவது பெற முடியவில்லை, क्यों आशीष नहीं दे எனக்கு पाया, ஏன் குறைவு இருக்கிறது, क्यों ये कमी है, எனக்கு ஏன் போராட்டங்கள் இருக்கிறது, क्यों ये जो संघर्ष है, சத்துருவானவன் அதாவது என்னோடு ஏன் போராடுகிறான் என்ற क्यों शैतान मेरे साथ संघर्ष कर रहा है। ஒரு மன கலக்கம் அதாவது நமக்கு ये இருக்கிறது. जो मन में जो घबराहट होती है, ஆதலால் ஆண்டவர் விசுவாசிக்க முடியாத ஒரு தடைகள் அதாவது உண்டாகிறது. इसलिए परमेश्वर पे विश्वास नहीं होने का एक ஆகிலும் அதாவது ஒரு விசுவாசினுடைய அதாவது ஆத்மீக தேவைகள், एक विश्वासी का जो आत्मिक जरूरत है, சரீர தேவைகள், शारीरिक जरूरत, பூமிக்குரிய ஆசீர்வாதம் பரத்துக்குரிய ஆசீர்வாதத்தை जो धरती की जो जरूरत है, கடவுள் அதாவது கொடுக்க அவர் திட்டமிட்டிருக்கிறார். அதுவே அவருடைய அதாவது திட்டமாக இருக்கிறது, அவருடைய அதாவது கிருபையின் இரக்கமாக இருக்கிறது. परमेश्वर देने का जो उनका इच्छा है, நாம் அதாவது கடவுளிடம் அதாவது குறிப்பாக நாம் அதாவது ஜெபிக்க வேண்டும். हम जो है कुछ कार्य के लिए ऐसे प्रार्थना करते கடவுளே எனக்கு அதாவது வேலை இல்லை, हैं। हे परमेश्वर नौकरी नहीं है, கடவுளே எனக்கு வேலை தாரும் என்று சொல்லி அதாவது வேலை ஏதாவது வாய்ப்பை தாரும் என்று சொல்லி நாம் குறிப்பாக ஜெபிக்க வேண்டும். परमेश्वर मुझे ऐसे नौकरी दिलाई। எல்லா காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறதா காரியம் அல்ல. இப்பொழுது நான் சொல்லுகிறதா காரியம் என்னவென்றால் குறிப்பாக அந்த காரியத்திற்காக மாத்திரம் நாம் ஜெபிக்க வேண்டும். सब बातों के लिए नहीं, मगर कुछ बातों के लिए तो अवश्य प्रार्थना करना நாங்கள் அதாவது யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்திலே, है। याकूब 4:2 में, யாக்கோபு 4:2, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. परमेश्वर के नाम की महिमा। நாம் அதாவது கர்த்தரிடம் அதாவது குறிப்பாக நாம் அதாவது சரியாக நாம் தெளிவாக நாம் ஜெபிக்க வேண்டும். हम जो है परमेश्वर से ठीक तरह से और अच्छी तरह से प्रार्थना करना। நாம் அதாவது ஏனோ தானோ என்று சொல்லி அதாவது நாம் அதாவது ஜெபிக்க கூடாது. हम ऐसे ऐसे प्रार्थना नहीं करना। நாம் அதாவது குறிப்பாக அதாவது ஸ்பெசிபிக்கலி அதாவது குறிப்பாக இந்த காரியத்திற்காக மாத்திரம் நாம் ஜெபிக்க வேண்டும். हम जो है निश्चय एक विषय के बारे में प्रार्थना करना। நான் அதாவது படிக்கிறதாவது என்னுடைய கல்வியிலே ஏதாவது எனக்கு ஏதாவது கல்வி ஏதாவது குறைவாக இருக்கிறது, मेरे पढ़ाई में जो है मुझे ज्ञान कम है, சரியாக எனக்கு ஞாபக சக்தி இல்லை, याददाश्त कमजोर है, சரியாக எனக்கு ஏதாவது படிப்பு வரவில்லை, पढ़ाई दिमाग में नहीं आ रहा கடவுளே है। உம்முடையதாவது ஆவியானவர் மூலமாக எனக்கு சரியான ஞானத்தை ஏதாவது கொடும். परमेश्वर आपके आत्मा के द्वारा मुझे अच्छी ज्ञान दीजिए। உலக கல்வியிலே நான் சிறக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடம் அதாவது குறிப்பாக அதற்காக மாத்திரம் ஜெபிக்க வேண்டும். सांसारिक ज्ञान में आशीष पाना ऐसे करके बोल के प्रार्थना அப்படி करना है। என்றால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நம்ம அதாவது ஜெபித்துக் கொண்டே இருக்கலாம். ऐसा है तो हमारे जीवन भर हम प्रार्थना कर सकते हैं। 364 நாட்களும் அதாவது ஆண்டு முழுவதும் நாம் ஜெபிக்கலாம். पूरे साल भर 365 दिन हम प्रार्थना कर सकते हैं। ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை அதாவது பெறதாவது நம்ம முயற்சித்தோம் என்றாலும் एक दिन में एक आशीष पाने के लिए कोशिश करें। ஏராளமான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் ஏதாவது பெறதாவது ஆண்டுகள் ஏதாவது பலவதாவது நமக்கு செல்லும். बहुत सारे जो है वचन को पाने के लिए நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய வல்லமைகள், நம்முடைய பலன்கள், जैसे मैंने पहले बोला हमारे जो बल है और कमजोरी है அவைகள் எல்லாவற்றும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். सब चीज परमेश्वर நமக்கு जानता है। சரியாக ஞானம் இல்லாமல் இருந்தது என்றால் हमें सही में ज्ञान नहीं है, நாம் சரியாக வேலைகள் நாம் செய்ய முடியாது. हम सही काम नहीं कर पाएंगे। உலக காரியமாக இருக்கட்டும், सांसारिक काम हो, ஆத்மீக காரியமாக இருக்கட்டும், आत्मिक काम हो, தேவனுடைய ஞானத்தை நமதாவது பெற்றால் தான் ஒரு காரியத்தை நமதாவது குறிப்பாக சரியாக நாம் செய்ய முடியும். परमेश्वर को के ज्ञान पाए तो ही कुछ काम हम ठीक कर सकते நமக்கு हैं। சரியான ஞானம் இல்லை, நமக்கு புத்தி இல்லை என்றால் நமது காரியத்தை நாம் சரியாக நிறைவேற்ற முடியாது. हमें अच्छी ज्ञान अगर बुद्धि नहीं है तो कोई काम ठीक नहीं कर पाएंगे। ஆதலால் தான் நாம் என்ன செய்கிறோம் என்றால் அதாவது டாக்டர் இடமும் அதாவது லாயர் இடமும் ஏதாவது
அதாவது தலைவர்கள் ஏதாவது பாஸ்டர்கள் ஏதாவது தலைவர்களிடம் நாம் போய் ஏதாவது நாம் கேட்கிறோம் விசாரிக்கிறோம். इसलिए हम क्या है जो डॉक्टर वकील और ऐसे जो लोगों के पास जाके हम सलाह मशवरा करते हैं. இதை குறித்து ஏதாவது எங்களுக்கு தெரியவில்லை, ஏதாவது எங்களுக்கு ஏதாவது நீங்கள் கொஞ்சம் ஏதாவது ஸ்டடி கொடுங்கன்னு சொல்லி. हाँ, मुझे इस विषय में ज्ञान नहीं है, आप मुझे बताइए. இங்க ஆத்மீக வாழ்விலே நாம் ஏதாவது பல ஏதாவது குறைவு ஏதாவது நமக்கு ஏதாவது இருக்கிறது. जो आत्मिक चीजों में हमें बहुत सी कमजोरी है. அதனால் தான் அதாவது ஒரு காரியத்திற்காக ஸ்பெசிபிக்கலி நாம் ஏதாவது ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். इसलिए कुछ बातों के बारे में हम उसे निरंतर प्रार्थना ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் பாருங்கள். परमेश्वर यीशु मसीह क्या कहते யோவான் हैं? 16:24 யோவான் 16:24 16:24 में இதுவரைக்கும் என்னுடைய நாமத்தினால் நீங்கள் ஒன்றையும் கேட்கவில்லை, अब तक கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாஇருக்கும்படியாக பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். अब तक मेरे नाम से कुछ मांगा नहीं, मांगो और तुम्हारा जो खुशी जो है परिपूर्ण होगा. ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லும் வரைக்கும் परमेश्वर ये वचन को बोलने அப்போஸ்தலர்கள் அதாவது இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்க ஏதாவது அவருக்கு தெரியல. पहली जो है यीशु मसीह के नाम से प्रार्थना नहीं जानते थे. ஏனென்றால் அவர்தான் கடவுள், அதாவது இயேசுவின் நாமத்தினால் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்ளவைகளை நாம் அதாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அவருக்கு தெரியாமல் இருந்தது. लेकिन जो है वो परमेश्वर है, उनके नाम के द्वारा पिता से हम पाएंगे ऐसे नहीं जानते थे. ஆதலால் கேளுங்கள், என்னுடைய நாமத்தினால் நீங்கள் கேளுங்கள், इसलिए मेरे नाम के द्वारा मांगो, உங்கள் சந்தோஷம் நிறைவாஇருக்கும்படியாக பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். आपका खुशी पूरा होने जैसे आपको मिल जाएगा. ஆதலால் நாம் அதாவது கேட்க வேண்டும், இயேசுவின் நாமத்தினால் நாம் ஆண்டவரிடம் நாம் கேட்க வேண்டும். इसलिए हम मसीह यीशु के नाम से हम मांगना है. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதாவது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றும் அதாவது அவர் தான் சொல்கிறார் பாருங்க. परमेश्वर यीशु मसीह कैसे प्रार्थना करना है ऐसे बताते हैं. மத்தேயு 6:5 15 வரைக்கும் படித்து பார்த்தீர்கள் என்றால் मत्ती 6:5 से लेकर 15 तक விசுவாசிகள் எப்படி ஜெபிக்க வேண்டும், அதனுடைய முறைமைகள் என்ன என்பதை குறித்து அவர் தான் பேசுகிறார். विश्वासी लोग कैसे प्रार्थना करना है ऐसे बताते हैं. அதிலும் அதாவது மத்தேயு 6:7 மாத்திரம் வாசிக்கலாம். मत्ती 6:7 6:7 நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை நீங்கள் அதாவது அஞ்ஞானிகளைப் போல அதாவது புறமதஸ்தர்களைப் போல அதாவது வீண் வார்த்தைகளை அலப்ப வேண்டாம். आप प्रार्थना करते समय अज्ञानियों जैसे ना व्यर्थ के बातों से प्रार्थना ना करें. அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் எப்படி ஜெபிக்கிறார்கள் என்றால் அதாவது மந்திரம் அதாவது சொல்லி அதாவது உச்சாரணம் அதாவது எடுத்து அதாவது கடவுள் அதாவது அவருடைய வார்த்தை கேட்பார் என்று சொல்லி அதாவது அவர்கள் அதாவது ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. उनको लगता है कि जो श्लोक जो है उनको रिपीट करते करते परमेश्वर सुन लेगा, ऐसा उनका भरोसा है. அப்படி அவர்கள் சொல்லுகிறதுனால் அவர்கள் அதாவது கடவுளிடம் அதாவது அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி நினைக்கிறீங்களா? क्या ऐसा करने से आशीष मिलेगा आपको लगता है? இல்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ऐसा नहीं है. அதை தொடர்ந்து தான் அதாவது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அதாவது பரமண்டல ஜெபத்தை சொல்லி கொடுக்கிறார். इसलिए कैसे प्रार्थना करने के हे हमारे पिता जो प्रार्थना है बताया उन्होंने. இது கர்த்தருடைய ஜெபம் என்று சொல்லி அழைக்கப்பட்டிருந்த போதிலும் ये परमेश्वर का प्रार्थना बताया गया है. ஒவ்வொரு விசுவாசிகளின் அது ஜெபமாகும். ये हर एक विश्वासी का प्रार्थना है. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை நீர் மன்னித்தருளும் என்று சொல்லி ஜெபிக்க முடியாது. यीशु मसीह जी आप मेरे पापों को क्षमा किए ऐसे कह नहीं सकते. ஆதலால் இது அவருடைய ஜெபம் அல்ல, ये उनका प्रार्थना नहीं है. அவர் விசுவாசிகள் ஜெபிக்க வேண்டியதா ஜெபத்தை அவர் போதித்தார். ஆதலால் தான் கர்த்தருடைய ஜெபம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. जो विश्वासी लोग प्रार्थना करना है इसलिए परमेश्वर का प्रार्थना ऐसे कहा गया. இது நம்ம ஒவ்வொருடைய ஜெபமாகும். ये हर एक का प्रार्थना है. ஆதலால் நம்முடைய ஜெபமானது குறிப்பாக இருக்க வேண்டும். इसलिए जो हमारा जो प्रार्थना निश्चित होना चाहिए. கடவுளிடம் அதாவது கேட்கிற ஜெபத்தை நாம் அதாவது குறிப்பாக இந்த அதாவது காரியத்திற்காக மாத்திரம் என்னை நீ ஆசீர்வதியும் என்று சொல்லி நம்ம கேட்டோம் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஏதாவது அவர் தயவு பெருத்தவராக அவர் இருக்கிறார். परमेश्वर से जब मांगेंगे तो निश्चित कोई बातों के लिए मांगेंगे तो हमें मिल जाएगा. ஹalleluya हालेलुया. இரண்டாவது दूसरी बात, நாம் விசுவாசத்தோடு நாம் தான் ஜெபிக்க வேண்டும், கேட்க வேண்டும், அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். विश्वास से प्रार्थना करना है, मांगना है. நாம் அதாவது விசுவாசத்தோடு நாம் தான் ஜெபித்தால் தான் கர்த்தர் நம்மை ஏதாவது ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். विश्वास से मांगेंगे तो ही परमेश्वर आशीष करेगा. நம்பிக்கை அற்றவர்களாக நாம் இருந்து கொண்டு நாம் ஏதாவது ஜெபித்தோம் என்றால் நமக்கு ஏதாவது ஆசீர்வாதம் நமக்கு ஏதாவது கிடைக்காது. जो अविश्वासी के द्वारा प्रार्थना करेंगे तो आशीष नहीं पाएंगे. சிலர்களுக்கு ஏதாவது எப்படி ஏதாவது ஒரு எண்ணம் இருக்கும்னா அதாவது நடந்தா நடக்கட்டும், நடக்கலன்னா போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. कुछ लोग को ऐसा अविश्वास होता है कि हो गया तो ठीक है, नहीं है तो भी ठीक என்னது है. நடந்தா நடக்கட்டும், நடக்கலன்னா அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. अगर हो गया तो भी ठीक है, नहीं हुआ तो भी ठीक है. இது நம்பிக்கை எட்டதாவது ஒரு ஜெபமாகும். ये जो है अविश्वास का प्रार्थना இது है. ஒரு நம்பிக்கை எட்டத வாழ்க்கையாகும். जो अविश्वास की जो जिंदगी है. ஆண்டவரிடம் நாம் ஜெபிக்கிறதாவது தேவ ஜனங்களே விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். परमेश्वर से जब प्रार्थना करें तो विश्वास से प्रार्थना करें. கடவுள் அதாவது ஒருவர் உண்டென்றும்
परमेश्वर है करके தம்மை தேடுகிறவர்களுக்கு அதாவது அவர் பலன் அளிக்கிறவர் என்று சொல்லியும் அதாவது நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் वो சொல்லுகிறது. जो है उसको ढूंढने वालों को जो आशीष करता है ऐसे विश्वास करना है। அவரிடம் நாம் விசுவாசத்தோடு நாம் ஜெபித்தோம் என்றால் கர்த்தர் அவர்களை அதாவது கண்டிப்பாக ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஒரு வாக்கு உரைத்திருக்கிறார். उनके पास विश्वास से प्रार्थना करे तो निश्चय वो आशीष करेगा। மத்தேயு 21:22 मत्ती 21:22 மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति हो। விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்திலே எவைகள் எல்லாம் நீங்கள் கேட்பீர்களோ जो विश्वासी लोग आप प्रार्थना में जो भी मांगेंगे அவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. वो सब कुछ आप लोग पाएंगे। அப்படி என்றால் அதாவது நாம் அதாவது ஜெபிக்கிற எல்லா காரியத்தையும் பெறுகிறோமா? ऐसा है तो क्या प्रार्थना करते सभी बात मिलता நான் है? ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் அதாவது எல்லாவற்றும் அதாவது பெறுவதற்கு நம்முடைய அதாவது பலவீனம், நம்முடைய அதாவது பின்னடைவு, நம்முடைய அவிசுவாசம் இவைகள் எல்லாம் அதாவது எல்லாவற்றும் அதாவது நம்மால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. जैसे मैंने कहा सब पाने नहीं पाने के लिए हमारी जो कमजोरियां जो ஆனாலும் கடவுள் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். ஆதலால் விசுவாசத்தோடு நாம் ஜெபித்தோம் என்றால் इसलिए परमेश्वर जो आशीष करना चाहता है विश्वास से प्रार्थना करें। கடவுள் தம்முடைய சித்தத்தின்படி தம்முடைய ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கதாவது எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். परमेश्वर अपनी इच्छा से जो है हमेशा आशीष करने के लिए तैयार है। ஆதலால் நாம ரொம்ப தைரியத்தோடு அதாவது விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். इसलिए जो है हम धैर्य से और विश्वास से प्रार्थना करें। மார்க் 11:24 मार्क 11:24 में ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति हो। விசுவாசம் உள்ள ஜெபம். विश्वास की प्रार्थना பரிசுத்தவான்கள் எல்லோரும் விசுவாசத்தோடு அவர் ஜெபித்தார்கள். जो पवित्र लोग सभी लोग विश्वास से प्रार्थना किए। விசுவாசம் உள்ள ஜெபமானது அதாவது பலதாவது நன்மைகளை அதாவது கொடுக்கிறது. विश्वास का जो प्रार्थना बहुत भलाई लेके आए। விசுவாசத்தோடு ஜெபித்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் அதாவது ஆண்டவர் அதாவது பெரிய காரியங்களை நடப்பித்தார். विश्वास की प्रार्थना जो पवित्र लोग की जिंदगी में भला काम किया परमेश्वर। ஆண்டவர் அதாவது விசுவாசிகளுடைய ஜெபத்தை அதாவது எப்பொழுது அதாவது கேட்டதாவது அதற்கு அதாவது பதில் அளிக்கிறார். परमेश्वर विश्वासियों के जो प्रार्थना को सुनकर उसको आशीष करता है। ஆண்டவருடைய அதாவது வேதத்தில் அதாவது தம்முடைய போதனையில் அவர் என்ன சொல்கிறார் என்றால் परमेश्वर अपने जो जो प्रचार में क्या कहते हैं? விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி அதாவது அவர் சொல்கிறார். जो विश्वास करता है उसके लिए सब कुछ कार्य होगा। விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். जो विश्वासी है उसके लिए सब कुछ होगा। மார்க் 9:23 मार्क மார்க் 9:23 9:23 में இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम இங்கே स्तुति हो। ஒருவரிடம் ஆண்டவர் சொல்லுகிறதாவது வார்த்தை நாம் கவனமாக கவனிக்க வேண்டும். यहाँ पे जो परमेश्वर के बातों को ध्यान से सुनना है। விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். विश्वासी के द्वारा सब कुछ हो सकता है। விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்றால் विश्वासी के द्वारा सब कुछ हो தேவன் सकता है। தம்முடைய திட்டத்தில் அதாவது எதை நடப்பிக்க அவர் சித்தமாய் இருக்கிறாரோ परमेश्वर क्या इच्छा चाहता है? தேவனாக ஏதாவது எதை செய்ய அவர் விரும்புகிறாரோ परमेश्वर क्या करना चाहता है? அவருடைய திட்டம் ஏதாவது எதுவோ उनकी जो इच्छा क्या है அது கண்டிப்பாக தேவஜனங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறும் என்பதாம். वो निश्चय परमेश्वर के लोगों की जिंदगी में चलेगा। ஆதலால் விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. इसलिए जो विश्वासी करता है उसके सब कुछ होगा। ஆதலால் தேவனுடைய திட்டம் நிறைவேற நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். इसलिए परमेश्वर की इच्छा होने के लिए विश्वास से प्रार्थना करना है। நம்முடைய சித்தமோ हमारी इच्छा நமது மாம்ச சித்தமோ हमारी जो शारीरिक इच्छा உலக சித்தமோ நிறைவேறாமல் सांसारिक इच्छा नहीं हो தேவ पूरी हो, சித்தம் மாத்திரம் நிறைவேற நாம் ஜெபித்தோம் என்றால் परमेश्वर की इच्छा पूरी हो प्रार्थना करें। விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும், அது நடைபெறும். ஹalleluya. हालेलुया। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति அது हो। மாத்திரமல்ல பாருங்கள் அதாவது அவர் இன்னொரு காரியத்தையும் சொல்கிறார் और பாருங்கள். एक बात यहाँ पे कहते हैं மார்க் 9:24 मार्क 9:24 में மார்க் 9:24 உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று பாருங்கள் இவர் அதாவது ஆண்டவரிடம் அதாவது எப்படி ஜெபிக்கிறார். यहाँ पर ये परमेश्वर से प्रार्थना करते ஆண்டவரே हैं। என்னுடைய அவிசுவாசம் அதாவது அகல நான் பிரார்த்திக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். हे परमेश्वर मेरे अविश्वास को दूर कीजिए। அதனால் மனிதனுடைய உள்ளத்தில் ஏதாவது அவிசுவாசம் இருக்கிறது. मनुष्य के जो हृदय में अविश्वास होता है, நம்பிக்கையற்றதாவது ஒரு குணம் இருக்கிறது. जो भरोसा न करने वाले जो அது स्वभाव, நிறைவேறுமா நிறைவேறாதா என்று சொல்லி ஒரு கேள்வி இருக்கிறது. क्या पूरा होगा कि नहीं होगा ऐसा सवाल। ஆதலால் இங்கே ஆண்டவர் அதாவது தம்முடைய ஆசீர்வாதத்தை அதாவது கொடுக்கதாவது அவர் விரும்புகிறார். यहाँ परमेश्वर आशीष करने को चाहता है। தேவஜனங்கள் விசுவாசத்தோடு நாம் ஜெபித்தோம் என்றால் परमेश्वर के लोग विश्वास अगर प्रार्थना करें तो கர்த்தர் அவர்களுக்கு அதை நன்மைக்கு ஏதுவாக செய்வார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். परमेश्वर भलाई का काम करेंगे। நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பலமான போராட்டங்கள் பலதாவது தீங்குகள் ஏதாவது நடைபெறலாம். हमारे जो जिंदगी में कई जो संघर्ष हो सकता है, பல கலக்கங்கள் ஏதாவது நேரிடலாம். कई तरह के जो गड़बड़ी हो सकता ஆனால் தேவனுடைய சித்தம் அவருடைய திட்டம் மாத்திரம் தான் நிறைவேறும். ஹalleluya. है, लेकिन परमेश्वर की इच्छा पूरी होगी।
ஆதலால் விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். इसलिए विश्वास जो कर रहा है उसके लिए सब कुछ होगा. ஆதலால் நாம் விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுவார். हम विश्वास से प्रार्थना करें तो हमारे लिए होगा. நம்முடைய வேலையாக இருக்கட்டும், हमारा नौकरी हो, நம்முடைய குடும்பங்களாக இருக்கட்டும், परिवार का काम, நம்முடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்பதற்காக இருக்கட்டும், बच्चों का उद्धार का कार्य, பிள்ளைகளுக்கு ஏதாவது திருமணம் ஏதாவது நடைபெறுகிறதாக बच्चों இருக்கட்டும், का जो विवाह का जो कार्य हो, அவருடைய கல்வியாக இருக்கட்டும், उनका पढ़ाई के बारे में, எந்த காரியத்தையும் कोई भी बात हो, நாம் விசுவாசத்தோடு ஆண்டவரிடம் ஏதாவது கேட்டோம் என்றால் हम विश्वास से प्रार्थना करें तो கர்த்தர் ஏதாவது நமக்கு நன்மை செய்வார். परमेश्वर भलाई करेगा. மூன்றாவது, तीसरी बात, நாம் சரியான நோக்கத்தோடு ஆண்டவரிடம் நாம் கேட்க வேண்டும். जो है अच्छे उद्देश्य से उसे पूछना है. நாம் ஏதாவது நோக்கம் இல்லாதவர்களாக நாம் ஏதாவது கேட்டுக்கொண்டிருப்போம். अब बिना उद्देश्य से हम कभी நாம் पूछते रहते हैं. எதற்காக நாம் ஜெபிக்கிறோம் அதனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி அதை அறியாமலே நாம் ஜெபித்துக் கொண்டிருப்போம். कभी कभी हम जो प्रार्थना करते हैं उसका उद्देश्य भी हमें पता नहीं रहता. அதாவது நான் ஏதாவது பல ஆண்டுகளுக்கு முன்பாக कुछ साल पहले இமெயில் ஏதாவது ஒருவரோட ஏதாவது நான் ஏதாவது கொஞ்சம் ஏதாவது டிபேட் பண்ணிட்டு இருந்தேன். ईमेल से जो एक लोग से मेरा विवाद चल रहा था. அப்போ அவர் வெளிநாட்டுக்காரர், वो एक फॉरेनर था. அவர் எனக்கு ஏதாவது ஒரு கேள்வி ஏதாவது போட்டாரு. उन्होंने एक क्वेश्चन पूछा. நான் ஏதாவது ஒரு பிள்ளை காதல் பண்ணுகிறேன், मैं ऐसे एक लड़की को चाहता हूँ, அது கடவுளுடைய சித்தம் இல்லையா என்று சொல்லி நீங்கள் பதில் கொடுக்கணும். क्या ये परमेश्वर की इच्छा है या ना, बताओ आप मुझे. உனக்கு ஏதாவது அந்த கேள்வி எழும்புறதுனாலே நீ சந்தேகத்தில் தான் இருக்கிற. वो सवाल उठाए करके तुमको अभी वो शक है. நான் அப்படிதான் போட்டேன். உனக்கு அந்த கேள்வி ஏதாவது எழுப்புகிறதுனாலே वो सवाल उठ लिया इसलिए वो शक है. உனக்கு சந்தேகமா இருக்கிறது, तुम्हें वो शक हो रहा है, அது தேவனுடைய சித்தம் அல்ல என்று சொல்லி போட்டேன். इसलिए वो परमेश्वर की इच्छा नहीं है. அது பிறகு அந்த இமெயில் டிபேட் தான் ஸ்டாப் ஆயிட்டு. वो जो है फिर वो विवाद वहीं पर रुक गया. ஆதலால் அதாவது மனிதனுடைய ஏதாவது கேள்வியிலே ஏதாவது அங்கே பதில் இருக்கிறது. एक्चुअली मनुष्य के जो सवाल में ही जवाब ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணுமா கூடாதா என்று சொல்லி ஏதாவது கேள்வி உண்டாயிட்டால், अगर एक कार्य को करना है अगर नहीं करना है सवाल उठा, அதிலும் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால் நாம் தீமை செய்கிறோம், தீமை செய்ய அதை ஏதாவது வலுவாக்கி அதை செய்ய நாம் விரும்புகிறோம். उसमें जो देखना है कि जो बुराई है उसे करना है क्या, ऐसे देखना है. பாவம் செய்வதே மனிதனுடையதாவது சிந்தை அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. जो पाप करना है जो मनुष्य का जो है वो इच्छा होता है. கடவுளிடம் நமதாவது இந்த பாவத்தை நான் செய்யலாமா செய்யக்கூடாது என்று சொல்லி நீங்கள் கேள்வி எழுப்பினீர்கள் என்றால், परमेश्वर से अगर ये सवाल करे कि ये पाप करना है नहीं करना है, கேள்வியே தப்பான கேள்வி. वो सवाल ही गलत है. நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். मैं जो बोल रहा हूँ समझ रहे हैं. கடவுளிடம் परमेश्वर से இந்த தப்பு ये गलत நான் செய்யணுமா செய்யக்கூடாது என்று சொல்லி கேள்வி எழுப்பினீங்கன்னா, मैं करूं या नहीं करूं अगर सवाल पूछे அந்த கேள்வியே தப்பு, तो वो सवाल ही गलत है. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के நம்முடைய ஜெபமானது சரியான நோக்கம் உள்ளதாக இருக்க வேண்டும். हमारा जो प्रार्थना एक सही उद्देश्य होना है. ஆண்டவர் தான் நம்முடைய எந்த தவறுகளையும் அதாவது அவர் சார்பாக இருக்க மாட்டார். परमेश्वर हमारे गलतियों के साथ खड़ा நாம் नहीं है. தேவனுக்கு ஏதாவது சார்பாக நாம் எதை செய்தாலும் அதாவது தவறாக நாம் செய்தோம் என்றாலும் हम परमेश्वर के लिए जो भी करें अगर गलत करें, கடவுள் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். परमेश्वर उसे स्वीकार नहीं करेगा. ரொம்ப திட்டவட்டமா சொல்கிறேன், बहुत ही मैं निश्चित கடவுளுக்கு சார்பாக கடவுளை நான் சப்போர்ட் பண்ணி நான் அதாவது ஒரு தீமை செய்தாலும் சரி, अगर परमेश्वर के लिए अच्छे के लिए मैं अगर गलत करूं, கடவுள் அதை அங்கீகரிக்க மாட்டார். परमेश्वर उस गलत को कभी नहीं अपनाएंगे. கடவுள் அதாவது நீதிபரராக உண்மை உள்ளவராக சத்தியபரராக அவர் இருக்கிறார். परमेश्वर जो है न्यायी और धर्मी है. நம்முடைய எந்த தவறுகளுக்கும் அதாவது அவர் துணை போக மாட்டார். हमारे गलत को कभी वो न्याय नहीं करेंगे. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்திலே, याकूब 4:3 में, யாக்கோபு 4:3, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றும்படியாக தகாத விதமாக நாம் ஜெபிப்பதை हमारी इच्छाओं को पूरी करने के लिए गलत तरीके से प्रार्थना நாம் करें, ஜெபித்தோம் என்றால் கர்த்தர் நமக்கு ஏதாவது உதவி செய்ய மாட்டார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே மாட்டார். अगर गलत इच्छा से प्रार्थना करेंगे तो परमेश्वर நாம் आशीष नहीं தவறாக நாம் அதாவது ஜெபிப்பதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். करेगा. हम गलत तरीके से प्रार्थना करेंगे तो परमेश्वर से स्वीकार नहीं करेगा. ஆதலால் நம்முடைய ஜெபத்தின் அதாவது நோக்கமானது சரியான நோக்கமாக இருக்க வேண்டும். हमारे जो प्रार्थना का उद्देश्य जो है वो एकदम सही हो. ஆண்டவருக்கு அதாவது பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் அதாவது நாம் அதாவது கேள்வி எழுப்பியதாவது அவரிடம் அதாவது நாம் அதாவது பதிலை பெற்றுக்கொள்ளவே முடியாது. परमेश्वर के अप्रिय कोई भी सवाल ऐसा करके है उसका हम उत्तर नहीं मिल सकता. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பது, परमेश्वर लोगों को आशीष करना, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மற்றவர்களை ஆசீர்வதிப்பது, आशीष पाए लोग दूसरों को आशीष करना, இப்படித்தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை அதாவது பகிர்ந்து அளிக்கிறார். ऐसे जो है परमेश्वर आशीष को बांटता है. நமக்கு ஏதாவது துக்கமோ நமக்கு கவலையோ
हमें जो है दुख और जो चिंता, கடவுள் நம்மை ஏதாவது பலப்படுத்தி ஏதாவது நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது परमेश्वर हमें जो बल देकर आशीष करे, இதை மற்றவர் ஏதாவது கவனிக்கிறார்கள். ये दूसरे लोग जब देखते हैं கடவுள் ஏதாவது இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார், परमेश्वर ये परिवार को आशीष கடவுள் किया, இவரை ஆசீர்வதித்திருக்கிறார், परमेश्वर ने आशीष किया, இவர் சமாதானத்தோடு இருக்கிறார்கள், இவர்கள் ஏதாவது நன்றாக ये இருக்கிறார்கள் लोग समाधान से रह रहे, अच्छे रह रहे, என்று ஏதாவது இந்த ஆசீர்வாதமானது ஏதாவது கேட்பவர்கள் பார்ப்பவர்களுக்கு ஏதாவது கடந்து செல்கிறது. ऐसे जो है जो देखने वाले लोगों के पास वो जाता है. கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்றால் परमेश्वर में आशीष करता है, மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். दूसरों को भी आशीष पाने के लिए. ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், परमेश्वर ने अब्राहम को आशीष ஆண்டவர் किया, ஈசாக்கை ஆசீர்வதித்தார், ईसा को आशीष किया, ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். याकूब को आशीष அந்த किया. ஆசீர்வாதம் அவர்களோடு ஏதாவது நிற்கவில்லை, वो आशीष उन्हीं के पास नहीं था, அவர்கள் மூலமாக ஏதாவது அந்த ஏதாவது முழு யூத சந்ததியாருக்கும் ஏதாவது உண்டாயிட்டு. उनके द्वारा पूरा यहूदी समुदाय को हुआ. ஹalleluya, हालेलुया. அவர்கள் ஏதாவது ஆபிரகாம் ஏதாவது ஈசாக்கு யாக்கோபு ஆண்டவருடைய ஏதாவது வாக்குத்தத்தங்களையும் जो अब्राहम ईसाक याकूब का जो था, தேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள், तो परमेश्वर से जो उन्होंने वाचा बांधा, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். लोग आशीष पाए, அதைத் தொடர்ந்து அவருடைய சந்ததியார், அவருடைய பிள்ளைகள், और उनके द्वारा जो उनके जो वंश, उनके जो बच्चे, அவர்கள் எல்லோரும் அந்த ஆசீர்வாதத்தை वो பெற்றார்கள். सभी लोग वो आशीष को पाए. ஹalleluya, हालेलुया. சங்கீதம் 37 அதிகாரம் 4வது வாக்கியத்திலே, संगीतम 37:4 में, சங்கீதம் 37:4, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर का पवित्र नाम நாம் स्तुति हो. கர்த்தரிடம் மனமகிழ்ச்சியாக இருக்கிறோம். हम परमेश्वर में जो है उत्साह और खुशी से रहना है. ஆண்டவருடைய ஏதாவது இருதயத்தின் மனமகிழ்ச்சியானது परमेश्वर का जो इच्छा जो है, நம்முடைய விருப்பங்களை ஏதாவது நிறைவேற்றுகிறது என்று சொல்லி ஏதாவது இங்கே வேதம் சொல்லுகிறது. हमारे जो है इच्छाओं को पूरी करना நாம் है. ஆண்டவரிடம் ஏதாவது நாம் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். परमेश्वर में जो हम उत्साह और ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கை ஏதாவது மையமாக இருக்கிறார். परमेश्वर जो है हमारे जिंदगी का जो मध्यस्थ இயேசு है, கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கை ஏதாவது மையமாக இருக்கிறார். Jesus is the center of our life. जो यीशु मसीह जो है हमारे जिंदगी का जो என்னுடைய मध्यस्थ வாழ்க்கை है, ஏதாவது மையமாக அவர்தான் மையம். वो हमारे जिंदगी का जो मध्यस्थ வேற है, ஒருவரும் என்னுடைய வாழ்க்கை ஏதாவது மையம் அல்ல. और कोई वो जगह नहीं ले सकता. ஆண்டவருடைய ஏதாவது மனமகிழ்ச்சி, परमेश्वर का जो खुशी, நீ ஆண்டவரிடம் ஏதாவது மனமகிழ்ச்சியாக இரு. तो परमेश्वर में खुश रहे. அந்த மனமகிழ்ச்சி உன்னுடைய ஏதாவது மனதில் ஏதாவது பிரகாசிக்கும், அதாவது பிரதிபலிக்கும் என்று சொல்லி ஏதாவது இங்கே वो சொல்லுகிறார். खुशी जो है तेरे मन में वो उजाला लाएगा. ஆதலால் நம்முடைய ஏதாவது ஜெபமானது நோக்கம் உள்ள ஜெபமாக இருந்தால் इसलिए हमारी प्रार्थना जो है वो निश्चित हो, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर ஹalleluya, आशीष करेगा. हालेलुया. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति हो. நான்காவது, चौथी बात, அறிக்கை செய்யப்படாத பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். जो नहीं अब तक कबूला गया वो पाप को कबूलना है. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஏதாவது நமக்கு ஏதாவது வரவில்லை என்றால், परमेश्वर का आशीष अगर नहीं आया तो ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க ஏதாவது ஏன் ஏதாவது முடியாமல் இருக்கிறது என்றால், क्यों परमेश्वर आशीष नहीं कर पा रहे? அங்கே ஏதாவது இறைவனுக்கும் ஏதாவது அந்த நபருக்கும் ஏதாவது ஒரு தடை இருக்கிறதாம். वहाँ पे परमेश्वर और वो व्यक्ति के बीच में रुकावट है. ஆண்டவரோடு நாம் சேர முடியாமல் ஏதாவது ஒரு தடை இருக்கிறதினாலே परमेश्वर से नहीं मिलाप होना ऐसा रुकावट है. நம்முடைய வாழ்க்கை ஏதாவது ஏதோ ஒரு ஏதாவது அசுத்தம் இருக்கிறது. ஆதலால் தேவன் நம்மோடு ஏதாவது இடைபடாமல் हमारी जिंदगी में कुछ अशुद्ध है, इसलिए परमेश्वर नहीं आ रहा நாம் है. பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் ஏதாவது தடை செய்யப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள जो வேண்டும். आशीष की जो रुकावटें हो रही है, நம்முடைய ஏதாவது வாழ்க்கை ஏதாவது இருக்கிற பாவமே அவரை ஏதாவது தூரே தள்ளுகிறது. हमारी जिंदगी में जो पाप है वो दूर करता है. நாம் ஏதாவது பாவத்தை விட்டு நாம் ஏதாவது தூர ஏதாவது விலக வேண்டும். हम जो है पाप को छोड़कर दूर भागना है. நாம் ஏதாவது பாவத்தை மறுபடியும் செய்யக்கூடாது. वो पाप को फिर से नहीं करना है. பாவத்தை நாம் ஏதாவது வெறுத்து ஏதாவது ஒதுக்கி தள்ள வேண்டும். पाप को जो है उसका इनकार करके दूर जाना பாவத்தை है. நாம் மறைக்க கூடாது. पाप को छुपाना नहीं है. நீதிமொழிகள் 28:13 जो नीति वचन தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தன் பாவங்களை ஏதாவது மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் अपने पाप என்று ஏதாவது இங்கே ஞானி சொல்லுகிறார். अपने पाप को छुपाने वाला वो कभी उधार नहीं पाएगा. ஆண்கள் ஏதாவது மனுக்குலத்தில் ஏதாவது ஆதி ஏதாவது மூதாதையர் ஏதாவது ஆதாம் जो इंसान का जो आरंभ जो आदम जो है பாவத்தை மறைத்தான் என்று சொல்லி அவருக்கு ஏதாவது பின்னால் வந்து ஏதாவது யோபு ஏதாவது சொல்கிறார். वो अपने पाप को छुपाए सब याकूब पीछे कहता है. ஆதாம் தன்னுடைய பாவத்தை தன்னுடைய மடியிலே ஏதாவது வைத்ததை போல் நான் ஏதாவது வைக்கவில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். जो आदम जो है अपने पापों को अपने जो पैर में नहीं रखा है, वो नहीं कहता. நாம் அறிக்கை செய்யப்படாத ஏதாவது பாவம் ஏதாவது இருந்தால் நமக்கு ஏதாவது விடுதலை இல்லை, நமக்கு ஆசீர்வாதமே இல்லை. अगर ऐसे कोई पाप जो कबूल ऐसा नहीं किया तो हमें फिर क्षमा नहीं. அதிகாரம் உள்ளதாவது ஒரு நல்லதாவது ஊழியர்களிடம் ஏதாவது உங்களுடைய ஏதாவது பாவங்களை நீங்க அறிக்கை செய்ய வேண்டும். जो अधिकार पाए हुए अच्छे सेवक के पास जाके पाप कबूल. பாவ அறிக்கை என்பது ஏதாவது உபதேசம் மாத்திரமல்ல, पाप कबूल जो एक उपदेश सिर्फ नहीं है, அது நடைமுறை ஏதாவது வாழ்க்கையில் ஏதாவது
நாம் அதாவது கடைபிடிக்க வேண்டியது அது ஒரு உண்மையாக இருக்கிறது, சத்தியமாக இருக்கிறது. वो रोजमर्रा जिंदगी में उसे अपनाना है. குவாக்கர் என்றதாவது ஒரு ஆங்கில ஒரு பரிசுத்த கூட்டம் குவாக்கர். वॉकर करके एक जो क्वैकर करके जो एक है, இவர்கள் அதாவது ஒரு பரிசுத்த கூட்டமாக எழுப்பினார்களாம். ये ऐसे एक पवित्र जो एक झुंड खड़ा हो गया. அவர்கள் மிகவும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி தலைவர்களோ பாஸ்டர்களோ எந்த இதுவும் கிடையாது, விசுவாசிகளாக கூடி எழுப்பினது ஒரு கூட்டம். ये बहुत ही पवित्र जीना है से सिर्फ विश्वासी लोग का एक मेंबरशिप. அவர்கள் உலகத்திலிருந்து வேறுபட்ட வாழ்க்கை செய்து தங்களுடைய குறைகளை பாவங்களை ஒருவரிடம் அறிக்கை செய்து इस संसार से अलग होके जो पाप जो एक दूसरे के पास कबूल करके அவர்கள் உலகத்தில் சிறந்தவர்களாக மாறினார்கள். जो इस संसार में अच्छे लोग ऐसे बदल गए. அவர்களிலிருந்து பிரிந்து பில்கிரிம்ஸ் என்றதாவது ஒரு கூட்டத்தார் தான் அமெரிக்காவை போய் ஆங்கில தேசத்திலிருந்து அமெரிக்காவை போய் அமெரிக்கா தோங்கியது. उनमें से जो है एक झुंड पिलग्रिम्स करके बाहर निकल के अमेरिका जो देश में जाके ஆதலால் தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் ஒரு பரிசுத்த கூட்டமானது உருவாக வேண்டும். इसलिए परमेश्वर के लोगों में पवित्र ऐसे झुंड பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவராகிலும் தரிசிக்க முடியாது. बिना पवित्रता के परमेश्वर को नहीं देख पाए. தேவன் மிக பரிசுத்தராக மிக தூய்மை உள்ளவராக அவர் இருக்கிறார். परमेश्वर जो है बहुत ही पवित्र है. ஆதலால் அவரிடம் நாம் சேர வேண்டும் என்றால், इसलिए उनके पास अगर जाना है, அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் என்றால், उनका आशीष चाहिए तो அறிக்கை செய்யப்படாத பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். जो अब तक नहीं कबूल हुआ है वो पापों को हम कबूल करना है. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति. இதன் ஆசீர்வாதங்களை தேவனுடைய திருச்சபையார் अनेक மகன்கள் அனுபவித்திருக்கிறீர்கள். ये जो आशीष को बहुत लोग देख रहे हैं. பாவம் செய்யும் பொழுது நமக்கு ஒரு ஆசையோடு செய்வோம். जब पाप करते समय वो भी एक इच्छा से करते हैं. பாவம் செய்த பின்பு நம்மை ஆட்கொண்டிருந்ததாவது அந்த அசுத்தாவே அந்த பாதுகாப்பானது நம்மை விட்டு அகன்று போயிடும். पाप करने के बाद फिर वो जो सुरक्षा और जो है भलाई है वो निकल जाता है. பாவம் செய்யும் பொழுது நம்மை ஆட்கொண்டிருந்தது தீய ஆவி அகன்ற பிறகு, पाप करने के बाद जो बुरी आत्मा निकलने के बाद அப்பொழுதுதான் மனதில் உணர்வு உண்டாகும், ஐயோ நான் குற்றம் செய்துட்டேன். उसी के बाद मन को पता चलता है कि बहुत बड़ा गलती कर दिया, பாவம் செய்துட்டேன், पाप कर दिया. நான் எங்கே போய் நான் அறிக்கை செய்ய முடியும்? मैं कहां जाके इसे कबूलूं? பாருங்கள், அநேகம் பேர் தங்களுடைய பாவங்களை கடவுளிடம் அறிக்கை செய்கிறார்கள். बहुत लोग जो है परमेश्वर के पास अपने पापों को कबूलते हैं. அவங்களே மன்னிப்பை வாங்கிடுறாங்க. वही लोग जो क्षमा पाते हैं. கடவுளோட நான் பாவ அறிக்கை செஞ்சிட்டேன், मैंने परमेश्वर के पास पाप कबूल कर கடவுள் लिया. என்ன மன்னிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படி தப்பிதமாகவே உணர்ந்து அவர்கள் ஜீவிக்கிறார்கள். परमेश्वर ने क्षमा कर दिया, ऐसे गलत जो इसमें है. நாம் பாவ அறிக்கை என்பது ரெண்டு பகுதி இருக்கிறது. जो पाप कबूल में दो भाग है. ஒன்று கடவுளிடம் நாம் நம்மை ஒப்புக்கொள்கிறோம், பாவம் செய்தேன் என்று சொல்லி நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். एक जो है परमेश्वर के सामने समर्पण करना है, मैंने गलत किया. ஆதாம் பாவத்தை ஒத்துக்கொள்ளல. जो आदम जो है उसने पाप नहीं कबूला. தான் செய்த குற்றத்தை தன்னுடைய மனைவி மேல அவன் சுமத்தினார். जो खुद जो गलत किया अपने बीबी के ऊपर उसने दोष डाल அந்த दिया. ஏவாளும் தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்ளவில்லை. बीबी ने भी क्या है और उसने पाप कबूला. அந்த தன்னுடைய குற்றத்தை சர்ப்பத்தின் மேல அவன் சாப்பிட்டான். वो जो सांप जो था उसके ऊपर दोष डाल दिया. அதனால முழுவதாவது மனித சமுதாயம் சாபத்திற்குள்ளாக பாவத்திற்குள்ளாக அடிமைத்தனத்தில் சிக்கி உள்ளது. इस कारण जो है पूरा जो इंसान का समुदाय जो है पाप में जकड़ गया. நம்முடைய பாவத்தை நம்ம அறிக்கை செய்து விட வேண்டும். விட்டுவிடவில்லை என்றால் நமக்கு தேவ ஆசீர்வாதம் இல்லை. हमारे पाप को कबूल करके इसे छोड़ देना है, नहीं छोड़ेगा तो हमें आशीष நம்முடைய नहीं. ஆத்மீக உயர்வுக்கு பாவமானது நம்மை அமிழ்த்தி நம்மை கீழே அமுத்தி நம்மை வைக்கிறது. हमारे जो आत्मिक जिंदगी की बढ़ोतरी के लिए वो जो है वो रुकावट है. நாம் வளர்ந்து பெருகும்படியாக நாம் சிறக்கும்படியாக பாவம் தடை செய்கிறது. जो हमारी आत्मिक उन्नति के लिए वो एक बड़ी रुकावट होगी. நாம் பாவம் செய்யும் பொழுது நம்முடைய மனமானது குறுகினதாக இருக்கிறது. हम जब पाप करते हैं जब हमारा मन जो है वो छोटा हो जाता है. ஆரம்பத்தில் ஒரு தெய்வ பயம் இருக்கும். जो शुरुआत में एक परमेश्वर का भय होगा. போக போக आगे बढ़ते बढ़ते அந்த தெய்வ பயம் அகன்று वो भय जो है चला जाएगा. அவர்கள் குற்றம் செய்யும்படியாக சத்துருவானவன் அவர்கள் நெருக்கி उनको जो गलत करने के लिए जो शैतान जो है उकसाएगा. கடைசியில் பாவம் செய்து வைத்துட்டு அவன் தப்பிடுவான். और आखिर में पाप में वो गिराकर वो चला जाएगा. இப்படித்தான் மனிதர்கள் பாவம் செய்து துணிகரம் கொண்டு பாவம் செய்கிறார்கள். इस तरह जो है मनुष्य जो पाप के लिए उकसाए जाते हैं. கர்த்தருடைய சபையை திருடுகிறது. परमेश्वर का जो कलीसिया है சபையின் நிலத்தை
ஏதாவது திருடி அதை விற்கிறது, कलीसिया को जो जमीन बेचना, இதற்கெல்லாம் தேவ தண்டனை கண்டிப்பாக உண்டாக போகிறது, உண்டாகும். इसलिए जो है परमेश्वर का दंड जरूर होगा. ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். इसलिए परमेश्वर के लोग हम हमारे पापों को कबूल करें. அறிக்கை தான் உபதேசம் என்பது அது புதிய எருசலேம் சபைக்கு மாத்திரம் தான் கடவுள் கொடுத்திருக்கிறார். जो पाप कबूल का जो उपदेश है नए यरूशलेम कलीसिया में, வேறு எங்கேயும் அதாவது அந்த அதிகாரம் உள்ளத ஊழியர்கள் கிடையாது. बाहर से जो अधिकार पाए हुए सेवक लोग नहीं है. ஏன்னா அதாவது இங்கே உள்ள ஊழியர்கள் அதாவது பாவ அறிக்கை தான் கேட்கிறார்கள் என்றால், यहाँ के सेवक जो पाप कबूल सुनते हैं, அவர்களுக்கு அதாவது ஒரு எச்சரிப்பும் அதாவது கொடுக்கப்படும். उनके लिए एक चेतावनी भी दी जाती வெகு है. ஆண்டுகளுக்கு முன்னால் அதாவது ஒரு வாலிபன் அதாவது என்னிடத்துல பாவ அறிக்கை செய்தார். कुछ साल पहले एक नौजवान मेरे पास அவன் அதாவது கடுமையாக தான் அதை பிடிச்சு வாங்கி விட்டேன். मैंने उसे जरा वार्न किया था. அடுத்த நாள் தான் சபையை விட்டுட்டு போயிட்டான். वो अगले दिन से कलीसिया में नहीं எனக்கு आया. ஒண்ணு ஏதாவது பிரச்சனை இல்ல, मुझे इससे कोई तकलीफ नहीं. பாவத்தை தான் பாவத்தில் வாழுகிறதுக்கு ஏதாவது தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. परमेश्वर का पवित्र नाम स्तुति हो. ஆதலால் அறிக்கை செய்யப்படாத பாவங்களை நாம் அறிக்கை செய்து விட்டோம் என்றால் नहीं कबूल हुए से पापों को हम कबूल करें, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर लोगों को आशीष करे. நம்முடைய ஆத்மீக வாழ்வின் அதாவது உயர்வை தான் சத்துருவானதாவது அமுக்கி அதை தான் தாழ்த்தி போடதாவது அவன் முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். हमारी जिंदगी जो ऊंचाई को रोकने के लिए जो शैतान जो है क्रिया करता है. தேவனையும் அவருடைய மகிமைதாவது நம்முடைய கண்கள் காண முடியாத அளவுக்கு அதாவது அடைத்து விடுகிறது. परमेश्वर की महिमा हमारे आंखों से नहीं देखने के लिए वो कार्य करेगा. கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அதாவது பெற்றுக்கொள்வதாவது பல தடைகள் அதாவது உருவாகி விடுகிறது. परमेश्वर के आशीष पाने के लिए बहुत से रुकावटें हो जाएगी. ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனோடு உள்ள உறவிலும், इसलिए परमेश्वर के लोग परमेश्वर की सहभागिता में, தேவனோடு உள்ள ஐக்கியத்திலும், परमेश्वर की जो एकमत में நாம் அதாவது தெளிவாக இருந்தோம் என்றால் நம்முடைய குறைகளை நாம் அதாவது அறிக்கை செய்து விட்டு விடுவோம். हम जो है निश्चित रहे तो हमारे कमजोरियों को हम कबूल करके छोड़ दें. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति हो. ஐந்தாவது, पांचवी बात, நம்முடையதாவது கடவுளுடைய நேரமும் परमेश्वर का जो समय, நம்முடைய நேரமும் அதாவது வெவ்வேறானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். जो हमारा और परमेश्वर का जो समय वो अलग होगा. நம்முடைய காலம் கடவுளுடைய காலம் அதாவது வித்தியாசமானதாகும். हमारा जो काल परमेश्वर का जो काल है वो கடவுள் மனிதனுடைய அதாவது காலங்களிலே அவர் செயல்பட்டாலும், परमेश्वर जो है मनुष्य के काल में अगर क्रिया करे, அவருடைய காலம் என்பது அதாவது வேற ஒரு காலமாகும். उनका जो एक काल है वो दूसरा. கடவுள் அதாவது காலத்திற்கு உட்பட்டவர் அல்ல. परमेश्वर जो है काल के अधीन नहीं है. கடவுள் காலத்திற்கு அதாவது அவர் புறம்பே வெளியில இருந்து தான் அவர் கிரியை செய்கிறார். और परमेश्वर जो है काल के भी ऊपर है. காலம் நேரம் கடவுளால் அதாவது உருவாக்கப்பட்டது. जो समय और जो है वो परमेश्वर के द्वारा बनाया கடவுளுடைய है. நேரமும் நம்முடைய நேரமும் அதாவது வித்தியாசமானது, அது வேறுபட்டதாகும். जो परमेश्वर का समय हमारा समय वो अलग है. நம்முடைய காலத்திலே நமக்கு அதாவது இது தேவை, அது அவசியம் என்று சொல்லி நம்ம போராடி ஜெபித்தாலும், हमारे समय में ये जरूरत है करके हम प्रार्थना சில करें, நேரங்களிலே நமக்கு அதாவது உடனடியாக நமக்கு பதில் உண்டாகும். कभी कभी तुरंत उसका जवाब मिलता சில है. நேரங்களிலே ஏதாவது கொஞ்சம் தாமதித்து இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் காலத்தை கொடுப்பார். कभी कभी जो है उसमें थोड़ा डिले होता है, थोड़ा. சில நேரங்களிலே நமக்கு கொடுக்காமலும் இருந்து விடுவார். இதை நாம் உணர வேண்டும். और कभी कभी जो है उसका जवाब मिलता नहीं है. ஒன்று, உடனடியாக அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். एक बात तो जो इमीडिएट आशीष करता है. இரண்டாவது, நீ பொறுத்திருக்க வேண்டும், கொஞ்சம் காலதாமதமாகும் என்று சொல்வார். दूसरा जो है सब्र से रहना है. மூன்றாவது, तीसरी बात, அவர் கொடுக்கவே மாட்டார். ஆதலால் கடவுளுடைய நேரம் நம்முடைய நேரம் அது வித்தியாசமானதாகும். शायद वो आशीष ना दे क्योंकि वो जो समय जो है वो பொதுவாக फर्क है. நாம் கடவுளை எப்படி நம்ம சித்தரிக்கிறோம் என்றால், हम परमेश्वर के बारे में कैसे सोचते हैं? ஒரு மனிதனை போல் தான் நாம் சித்தரிக்கிறோம். एक मनुष्य के जैसे ही सोचते हैं. கடவுள் மனிதன் அல்ல. परमेश्वर मनुष्य नहीं है. ஆனால் நாம் அவரை சிந்திக்கும் பொழுது हम जो सोचते समय மனித வடிவத்தில் தான் நம்ம சிந்திக்கிறோம். जो इंसान के तरह ही हम सोचते हैं. நாம் பார்க்கிற விதமாக அவர் பார்ப்பதில்லை. हम जैसे देखते हैं वैसा वो नहीं நாம் देखता. கிரியை செய்கிறது மாதிரி அவர் கிரியை செய்கிறது இல்லை. हम क्रिया जैसे करते वैसा नहीं करते. அவர் எப்படி கிரியை செய்கிறாரோ நமக்கு தெரியாது. परमेश्वर कैसे क्रिया करता है हमें नहीं पता. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்கிறார், மறைந்திருந்து அவர் கிரியை செய்கிறார். हमारे जो जीवन में वो छुप कर वो क्रिया करता है. அவர் எவ்வாறு அப்படி கிரியை செய்கிறார் என்று சொல்லி நம்ம அதை புரிந்து கொள்ளவே முடியாது. वो कैसे क्रिया करेगा हमें पता नहीं चलेगा. கடவுளுடைய நேரமும் நம்முடைய நேரமும் வித்தியாசமானது, அது வெவ்வேறானது காலமாக காரியமாக இருக்கிறது. परमेश्वर का समय और हमारा समय अलग है, अलग काल है. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்தை வாசியுங்கள். பிரசங்கி 3:1. प्रसंगी ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. ஒவ்வொரு கிரியைக்கும் வானத்திற்கு கீழாக நடைபெறுகிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு.
ஒவ்வொரு சமயமும் உண்டு. हर एक बातों के लिए हर एक समय है, ஆதலால் நம்முடைய வாழ்க்கை அதாவது ஒவ்வொரு காலம் இருக்கிறது. इसलिए हमारी जिंदगी में हर एक काल है. ஒரு க்ஷணத்திலே ஏதாவது சந்தோஷமும், ஒரு க்ஷணத்துல ஏதாவது நமக்கு ஏதாவது கவலையும் ஏதாவது உண்டாகலாம். कुछ समय में खुशी होता है, कुछ समय दुखी होता है. காலங்கள் ஏதாவது நம்முடைய ஏதாவது நாமளே ஏதாவது அனுபவிக்கிறோமே. जो समय जो है वो हम ही अनुभव करते हैं. நேற்றைய தினத்தில் ஏதாவது நமக்கு இருந்த சந்தோஷம் ஒருவேளை இன்றைக்கு ஏதாவது இல்லாமல் போயிடலாம். कल जो खुशी थी शायद आज नहीं हो सकता है. இன்றைக்கு நமக்கு ஏதாவது இருக்கிற சந்தோஷம் நாளைக்கு ஏதாவது இருக்குமோ இல்லையோ என்று சொல்லி நம்ம சொல்ல முடியாது. आज जो खुशी है कल होगी कि पता नहीं. இல்லை என்று சொல்லி நாம் சொல்லுகிறதுக்கு இல்லை. नहीं करके बोल नहीं सकते. அது ஏதாவது எப்படி ஏதாவது அது ஏதாவது சாத்தியமாகுமா என்பதை நாம் ஏதாவது கண்டுகொள்ள வேண்டும். वो कैसे बरकरार रहे उसे हम जानना. அதனால் ஒவ்வொரு ஏதாவது காலங்கள் ஏதாவது ஒவ்வொரு கிரியைகள் ஏதாவது உண்டு. हर एक काल में हर एक क्रिया ஒவ்வொரு होता है. காலம் ஏதாவது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. हर एक काल जो है वो बताया गया है. ஆதலால் தேவனுடைய நேரம் அவருடைய காலம் ஏதாவது வித்தியாசமாக இருக்கிறதுனாலே इसलिए परमेश्वर का जो समय है उसका जो काल जो है वो अलग है. அவர் நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது உன்னிப்பாக நாம் ஒவ்வொருவரையும் ஏதாவது அவர் கவனிக்கிறதுனாலே वो हर एक को जो है ध्यान से देख रहा है. इसलिए அவர் ஏதாவது உங்களுடைய வாழ்க்கை ஏதாவது செய்ய வேண்டியவைகளை அவர் ஏதாவது அதற்கு ஏற்கனவே அவர் ஆயத்தம் பண்ணி, इसलिए हमारी जिंदगी में सब बातों को जो है உலகத்தில் நடைபெறுகிற ஒவ்வொரு சம்பவங்களையும் ஏதாவது அவர் சேர்த்து இணைத்து संसार की सभी बातों को इकट्ठा करके நமக்கு அனுகூலமாக அவர் மாற்றதாவது அவர் வல்லவராக இருக்கிறார். ஆதலால் அவருடைய ஏதாவது நேரம் வித்தியாசமானதாகும். जो हमारे भलाई के लिए जो वो क्रिया को करता है, इसलिए उनका जो समय है वो अलग है. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के परिधान स्तुति हो. பொதுவாக நம்ம ஏதாவது வீட்டில இருந்து ஜெபிச்சுட்டு போவோம். हम घर से प्रार्थना करके निकलते हैं. கடவுளே நான் இந்த ஆபீஸ்க்கு போறேன், मैं ऑफिस जा रहा हूँ, அந்த அந்த அதிகாரத்தில் இருக்கிறவரை நான் சந்திக்கணும், उस जो अधिकारी से मुझे मिलना है, அவர் ஏதாவது எனக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யணும்னு சொல்லிட்டு நான் போகிறேன். वो अधिकारी जो है मेरे लिए कुछ भला करना है அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிச்சுட்டு போறோம். ऐसे हम प्रार्थना करके जाते हैं. போன உடனே தான் நம்ம ஏதாவது இந்த ஆபீஸ்ல உட்கார்க்கிறோம். जाते ही ऑफिस में जाके बैठ அவர் गए, கேட்பார் என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாரு. वो पूछते हैं क्या बात है. ஐயா எனக்கு ஏதாவது இந்த காரியம் ஏதாவது எனக்கு அவசியமா இருக்குது செய்து தாருங்கன்னு சொல்லிட்டு ऐसे एक मेरा एक कार्य है, आप करके देना है அவர் मुझे. எல்லாம் பார்த்துட்டு சரி நீ கொஞ்சம் பொறுங்க ஏதாவது நான் அதை பார்க்கறேன்னு சொல்லிட்டு நம்மளை அனுப்பிடுதாரு. वो सब कुछ देखकर ठीक है आप जाइए मैं देखता हूँ. நாம் என்ன நோக்கத்தோடு நாம் சென்றோம் என்றால் हम क्या उद्देश्य गए थे, நமக்கு அவர் ஏதாவது அந்த காரியத்தை செய்து நம்ம கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு वो बात जो है वो करके देंगे करके. ஏன்னா அவர் ஏதாவது நமக்கு ஏதாவது செய்யறதுக்கு அவருக்கு ஏதாவது அந்த காலம் ஏதாவது அவருக்கு ஏதாவது முடியல. वो जो है वो काम करने के लिए उनको नहीं हुआ. நமக்கு எப்படியோ அப்படியும் அவருக்கு தான். जैसे हमें है वैसे उनके लिए அவர் நமக்கு நன்மை செய்ய அவருக்கு காலம் ஏதாவது ஒத்து வரல. जो हमें भलाई करने के लिए उनको वो काल अब तक आया नहीं. முழு அண்டங்களையும் முழு சராசரங்களையும் ஏதாவது இயக்குகிற கடவுளுக்கு ஏதாவது எப்படி இருக்கும்? तो पूरे विश्व को जो संभालने वाले परमेश्वर को कैसा रहेगा. நாம் ஏதாவது மனிதன் ஏதாவது நினைக்கிற மாதிரி கடவுளை நாம் நினைக்க வேண்டாம். जो मनुष्य को सोचते वैसे परमेश्वर को ना அவர் सोचे. ஒரு க்ஷணத்தில் ஏதாவது எல்லாவற்றையும் ஏதாவது மாற்ற வல்லவராக वो இருக்கிறார். जो कुछ क्षण में सब कुछ बदलने वाले परमेश्वर, உலகத்தை ஏதாவது ஒரு க்ஷணத்துல மாற்றி போட்டார் பாத்தீங்களா? जो पूरे संसार को एक क्षण में बदल दिया. आपने देखा லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் ஏதாவது மாண்டு போனார்கள். जो लाखों करोड़ों लोग जो है इसके द्वारा கடவுள் ஏதாவது ஒரு க்ஷணத்தில் ஏதாவது பூமி ஏதாவது மாற்றதாவது இந்த கோளம் ஏதாவது இப்படி சுத்திட்டு இருக்குது. ये जो है धरती जो को फिरता रहता है, கொஞ்சம் அப்படி ஏதாவது இப்படி ஸ்பின் பண்ணி விட்டாருன்னா ஏதாவது எல்லாம் போச்சுது. थोड़ा अगर स्पिन ज्यादा हो गया तो सब कुछ बर्बाद हो जाएगा. ஆதலால் கடவுள் ஏதாவது அவருடைய கிரியைகள் அவருடைய ஏதாவது திட்டங்கள் ஏதாவது நாம் சிந்திக்கிற நாம் ஏதாவது எதிர்பார்க்கிற மாதிரி ஏதாவது உண்டாகாது. परमेश्वर का जो क्रिया जो हमारे सोच से बाहर है. எல்லாவற்றுக்கும் ஏதாவது காலங்கள் இருக்கிறது. हर चीज के लिए काल है. நன்மையான காரியங்கள், भलाई के लिए काम, தீமையான காரியங்கள், बुराई का काम, உயர்வுகள், ऊंचाई, தாழ்வுகள், नीचाई, ஆசீர்வாதம், आशीष, ஆசீர்வாத குறைவு, जो आशीष नहीं है उनका, சந்தோஷம், खुशी, கவலை, दुख, என்ன பல காலங்கள் இருக்கிறது. ऐसे कई काल है. அந்தந்த காலங்களிலே கர்த்தர் நமக்கு தான் நன்மை செய்ய அவர் ஏதாவது நமக்கு நன்மை செய்வார். वो काल में परमेश्वर जो हमें भलाई करेगा. ஆதலால் நாம் கடவுளை சார்ந்திருக்க வேண்டும். நாம் ஏதாவது கடவுளை விட்டதா நாம் பின்வாங்கவோ நம்முடைய விசுவாசத்திலே நாம் பின்வாங்கவோ கூடாது. इसलिए परमेश्वर के हम साथ रहे, परमेश्वर से अलग होकर ना जाए. எல்லா காரியங்களும் ஏதாவது அந்த குறிப்பிட்ட சமயத்தில் ஏதாவது நடைபெற ஏதாவது காலங்கள் ஏதாவது நமக்கு அவசியமாக இருக்கு. सभी बात जो है वो कुछ कालों में ही पूरा होना है. கடவுளாகிய ஏதாவது இயேசு கிறிஸ்து ஏன் ஏதாவது இன்னும் வரல? परमेश्वर अब तक क्यों नहीं आए? அதுக்கு நம்ம ஏதாவது பதில் சொல்லணும்னா क्या उसका कुछ जवाब है? இயேசு கிறிஸ்து ஏன் ஏதாவது உடனே வரல? मसीह यीशु अब तक क्यों नहीं आए? அப்ப இயேசு கிறிஸ்து இதோ நான் சீக்கிரம் வருகிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது போயிட்டாரு. उन्होंने तो कहा था मैं शीघ्र ही आऊंगा करके. சீக்கிரம் என்ற வார்த்தைக்கு நாம இது இன்னும் ஏதாவது பதில் ஏதாவது நம்ம ஏதாவது கண்டுபிடிக்க முடியல. जो शीघ्र जो है उस शब्द का अब तक சீக்கிரம் என்றதாவது அந்த வார்த்தைக்கு நம்ம ஏதாவது தெளிவான ஒரு பதிலே இல்லை.
जो शीघ्र जो है अब तक उसका जवाब नहीं मिला। அப்போ சீக்கிரம் என்ற வார்த்தைக்கு அது 2000 ஆண்டுகளா क्या शीघ्र का मतलब 2000 साल இல்ல என்றால் அது லட்சக்கணக்கான ஆண்டுகளா कि लाखों साल இன்னும் ஏதாவது எவ்வளவு ஆண்டு நமக்கு தெரியாது. कि और कितने समय लगेगा। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति हो। கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். परमेश्वर इन लोगों को आशीष करना चाहता है। தமக்கு சித்தமானதாவது நேரத்திலே காலத்திலே நம்மை ஆசீர்வதிக்க அவரது செய்வார். ஹalleluya हालेलुया। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति हो। ஆதலால் நாம் காத்திருந்து நாம் அவரையே சார்ந்து இருக்க வேண்டும். इसलिए हम परमेश्वर में रुका रहना है। நாம் தொடர்ந்து அவரை நாம் சார்ந்திருந்தோம் என்றால் हम उनके साथ रहे तो கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக அவர் ஆசீர்வதிப்பார். मैं आशीष करूंगा इसे निश्चित लिखा है। கடவுளுடைய கிருபையினால் தான் காரியங்கள் எல்லாம் அது நடைபெறுகிறது. परमेश्वर की कृपा के द्वारा அவருடைய இரக்கம் அவருடைய தயவு அதாவது ஜனங்கள் மேல் தான் இருக்க வேண்டும். उनकी जो कृपा के द्वारा ही सब कुछ होना है। ஆதலால் நாம் அவருடைய காலத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும். इसलिए उनके जो समय के लिए हम रुकना है। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால் मसीह यीशु क्या कहते हैं? இப்பொழுதாவது தீமை ஏதாவது தீயோரின் காலமாக இருக்கிறது. अब जो है बुराई का काल है। இது தீங்கு செய்யும் தீங்கு நடைபெறும் காலமாக இருக்கிறது. जो बुराई का जो बुरा होने का काल है। இது உங்களுடைய காலமாக இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர் ये சொல்கிறார். आप लोगों का काल। அப்ப இயேசுவை விரோதித்த ஜனங்கள் இயேசுவை பகைத்த காலத்திலே அந்த காலமானது இயேசுவை பகைத்ததினால் அந்த காலம் ஆண்டவருடைய திட்டத்திலே அது ஆண்டவருடைய விரோதிகளாக இருந்த காலமாகும். उस समय जो है मसीह के विरोधियों का जो समय था। தேவன் இந்த உலகத்தை தம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். परमेश्वर जो है इस संसार को अपने अधीन में रखा है। அவருடைய கிருபையினால் நாம் எல்லோரும் மீட்பை பெற்றிருக்கிறோம். उनके जो अनुग्रह से हम जो आशीष पाए। நம்முடைய எந்த ஒரு கிரியைகளோ எந்த ஒரு முயற்சிகளோ அல்ல. हमारा जो कोई खुद का प्रयास नहीं है। ஆண்டவருடைய சுத்த கிருபை அவருடைய தயவினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். वो परमेश्वर के अनुग्रह के द्वारा ही है कि सब जानना। அவருடைய கிருபையின்றி நாம் ரட்சிப்பை பெறவில்லை. उनके अनुग्रह के द्वारा हम उद्धार नहीं पाए। அவருடைய இரக்கமின்றி நாம் ரட்சிப்பை நாம் சுதந்திரித்துக் கொள்ளவும் முடியாது. बिना उनके कृपा के हम जो है उद्धार को नहीं पाए। ஆதலால் கடவுளுடைய காலத்திற்கு நாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். इसलिए परमेश्वर के कार्य के लिए हम जरा सब्र से रहें। ஆதலால் பரிசுத்தவான் எல்லோரும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்காக காத்திருந்தார்கள். इसलिए जो पवित्र लोग जो परमेश्वर के आशीष के लिए ठहरे हुए। தேவன் தம்முடைய திட்டத்தை அவருடைய காலத்திலே நிறைவேற்ற பரிசுத்தவான்கள் காத்திருந்தார்கள். परमेश्वर अपने काल में कार्यों को करने के लिए वो लोग ठहरे हुए थे। நாமும் அவருடைய காலத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும். हम भी जो है उनके समय के लिए हम रुके। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम। ஆறாவது छठी நாம் உறுதியாக நாம் கேட்க வேண்டும். உறுதியாக हम जो है वो निश्चित पूछना है। உறுதியோடு நாம் ஆண்டவரை நாம் தேட வேண்டும். हम जो है निश्चय से परमेश्वर को ढूंढना है। நாம் இலக்கரித்து நாம் போகாமல், हम जो है उदास होकर नहीं ढूंढना है। ஜெபத்திலே நாம் சோர்ந்து போகாமல், जो प्रार्थना में हम उदास ஜெபத்திலே நாம் பின்வாங்கி போகாமல், प्रार्थना में पीछे नहीं நாம் உறுதியோடு நாம் இருந்து நாம் கடவுளிடம் நாம் கேட்க வேண்டும். हम जो है निश्चय होकर परमेश्वर से मांगना है। ஆண்கள் ஆண்டவர் ஒரு ஓமை சொல்கிறார் பாருங்கள். परमेश्वर एक कहानियों को லூக்கா 18ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். लूक जो 18 अधिकार 1 से वो पढ़े। லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து अब जो அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். ஒரு நியாயாதிபதி ஒரு பெரியவர் ஒருத்தர் இருந்தார். அவர் மனுஷனுக்கு பயப்படல, அவர் யாருக்கும் கடவுளுக்கும் பயப்படாதவனாக இருந்தான். அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். இந்த விதவைக்கு அந்த அவரிடம் போயிட்டு எனக்கு நியாயம் செய்யும், எனக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த பகை நீக்கி நீர் நடுவராக நின்று எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்டாள். வெகு நாள் வரைக்கும் அவன் இரக்கம் இல்லாமல் மனம் இல்லாமல் நியாயம் செய்யாமல் அவன் இருந்து விட்டான் சோம்பேறியாக. பெரும்பு பாருங்கள் அந்த எஜமான பெரியவனுக்கு மனம் மாறிடுது. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் கடவுளுக்கும் பயப்படல, யாருக்கும் நான் பயப்படல. இந்த விதை என்னதா எப்பொழுதும் தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறார். என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறார், எனக்கு நியாயம் செய்யும், நியாயம் வேணும்னு சொல்லி சொல்லுகிறாள். அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நான் நியாயம் செய்வேன் என்று சொல்லி இப்பொழுது நல்ல புத்தி வந்தது.
தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. परमेश्वर पे एकदम स्तुति ஆ, हो। உலகம் இப்படித்தான் இருக்கிறது. संसार ऐसे ही है। உலகத்திலே மனிதர்களாவது மற்றவர்களாவது நன்மை செய்யதாவது விரும்பாதவர்களாக, संसार में लोग दूसरे के लिए भलाई करना इच्छा नहीं है। அதாவது பெரியதாவது ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் மற்றவர்கள் நன்மை செய்யதாவது அவர்களாவது அதாவது பிரயாசம் எடுக்க வேண்டும். जो ऊंचे ओहदे में जो लोग होते हैं दूसरों के लिए भलाई करना है। மனிதன் மனிதனுக்காக, ஏதாவது மனிதன் எதற்காக இருக்கிறான் என்றால் பிறதாவது மனிதனுக்கு ஏதாவது உதவி செய்யும்படியாக தான் மனிதன் உண்டாயிருக்கிறான். मनुष्य दूसरे मनुष्यों को जो मदद करने के लिए ही है। அதாவது வியாதி உள்ளவர்கள், பலவீனமானவர்கள், அதாவது ஆத்மீக வாழ்வில் ஏதாவது சோர்ந்து இருக்கிறவர்கள், பின்தங்கி இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யும்படியாகத்தான் அதாவது அதிகாரத்தில் ஏதாவது இருக்கிறார்கள் சிலர்கள். जो बीमार है, जो पीछे हटे लोग हैं, उनको मदद करने के लिए ही जो अधिकारी ஆனால் है। இந்த ஊரில் உள்ளதாவது இந்த ஏதாவது பணக்காரன் ये जो है जो 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 रईस आदमी था, மனிதனுக்கும் பயப்படல, मनुष्य को भी नहीं डरा, கடவுளுக்கும் பயப்படல என்று சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். परमेश्वर का भी भय नहीं था। அதிகாரிகள் பொதுவாக இப்படித்தான் மாறி விடுவார்கள். और जो अधिकारी जो ऊंचे ओहदे में, மனுஷனுக்கும் பயப்பட மாட்டானுவ, इंसान को नहीं डरेंगे। கடவுளுக்கும் பயப்படாதவன தான் இப்பொழுது அநேக இடங்களில் ஏதாவது அதிகாரத்தில் இருக்கிறார்கள். जो परमेश्वर का भी नहीं डरेंगे। ऐसे இப்படி बहुत से உள்ளவர்கள் தான் அதாவது ஏழைகளுக்கு ஏதாவது நியாயம் ஏதாவது கேட்டு ஏதாவது வருகிறவர்களுக்கு நியாயம் செய்யாமல், ऐसे ही लोग जो गरीब जो न्याय मांग के आते हैं, தங்களுடைய ஏதாவது துணிகரத்திலே, தங்களுடைய ஏதாவது அகம்பாவத்திலே ஏதாவது அநேகம் பேர் இருக்கிறார்கள். अपने जो अधिकार का घमंड में लोग रहते हैं। ஆகிலும் ஏதாவது இந்த ஏதாவது பணக்காரன், ஏதாவது இந்த ஏதாவது கொஞ்சம் செல்வந்தன், फिर भी ये जो रईस आदमी था, மன ஏதாவது உணர்வு ஏதாவது உண்டாயிட்டு. उसको जो है मन में एक मन फिरावट हुआ। எதற்காக உண்டாயிட்டுனா, क्यों हुआ? அந்த விதவா அம்மா ஏதாவது என்னாலும் ஏதாவது இரவும் பகலும் போய் எனக்கு நியாயம் செய்யும் கேட்டுக்கிட்டே இருந்தா. वो जो विधवा जो है रोज आके गुहार लगा रही थी कि मुझे आप न्याय कीजिए। ஒருவேளை ஏதாவது அந்த தனவான ஏதாவது வேலைக்காரனை வச்சு ஏதாவது விரட்டி விடுன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுருப்பான். हो सकता है कि वो जो धनवान है नौकर को बोल के विधवा को भगाओ यहाँ से करके। கெட்ட வார்த்தை பேசி ஓடிடி அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுருப்பான். हो सकता है बुरी बातों भी बोला होगा। என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியல. उस वक्त क्या हुआ था एग्जैक्टली, ஆகிலும் ஏதாவது இவள் தளர்ந்து போகவே இல்லை. लेकिन वो जो विधवा है उन्होंने वो भरोसा नहीं அம்மா छोड़ा। என்ன செய்தாங்கன்னா, இவர் நியாயம் செய்வார் என்றதா ஒரு நம்பிக்கை இருந்தது. वो अम्मा जो है ये न्याय करेंगे एक भरोसा था। ஆகிலும் ஏதாவது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, கடவுளுக்கும் பயப்படாதவன், ஏதாவது மனுஷருக்கும் பயப்படாதவன். इसलिए यहाँ पे लिखा है वो ना मनुष्य का डर था ना परमेश्वर का डर था। அநியாயம் உள்ளதாவது ஒரு அதிகாரியாக இருக்கிறார். एक अन्याय करने वाला अधिकारी था। அப்படி இருந்த போதிலும் ऐसा होने के बावजूद भी இந்த ஏதாவது அம்மா ஏதாவது அவர் என் நியாயம் செய்வார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருந்தாள். फिर भी ये जो औरत है ये भरोसा से गुहार लगा रही है। அவர் விண்ணப்பித்த அந்த வார்த்தையானது மனதில் எழுதப்பட்டது. उनकी जो गुहार जो उनके मन में वो आ गया। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर पे एकदम தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஏதாவது கடவுளிடம் ஏதாவது இன்னாலும் இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும். परमेश्वर के लोग परमेश्वर से ऐसे ही प्रार्थना करें। கடவுள் நம்முடைய ஜெபத்தை ஏதாவது கேட்க ஏதாவது எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். परमेश्वर हमें हमारे प्रार्थना सुनने के அவர் लिए ஏதாவது हमेशा அநியாயம் உள்ளவரோ, वो एक अधर्मी, அவர் நம்ம ஏதாவது காணாதவரை போலவோ, जो नहीं जानने वाला ऐसे नहीं, நம்ம ஏதாவது ஒதுக்குறவர்களோ அது அல்ல. या हमें जो इनकार करने वाला ऐसे परमेश्वर नहीं। அவரிடம் தொடர்ந்து நாம் ஏதாவது மன்றாட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். हम जो है उनसे निरंतर प्रयास करके தேவனுடைய பிள்ளைகள் ஏதாவது ஆலயத்திற்கு வந்து ஏதாவது ஜெபிப்பது ஏதாவது மிகவும் ஏதாவது ஒரு நல்லதாவது ஒரு அற்புதமான நல்ல காரியம். परमेश्वर के लोग भवन में के प्रार्थना करते अच्छी बात है। நான் ஏதாவது திருச்சியில் ஏதாவது இருந்த காலத்தில் ஏதாவது திருச்சி ஒரு பெரிய தேவாலயம். हम जो तिरछी में जब थे, तिरछी एक बड़ा कलेश है। அங்கே ஏதாவது ஜனங்கள் வந்து ஏதாவது கர்த்தரிடம் வந்து மன்றாடி ஜெபிப்பதை நான் பார்க்கும் பொழுது, वहाँ पे लोग आके जो प्रार्थना करते हुए मैं देखा, கடவுள் ஏதாவது தம்முடைய ஏதாவது பரிசுத்த பர்வதத்தில் இருந்து ஏதாவது அவர்களை ஆசீர்வதிக்க ஏதாவது எப்பொழுதும் எழுந்திருக்கிறார். परमेश्वर अपने पवित्र पर्वत से आशीष करने जैसा தேவ ஜனங்கள் ஏதாவது கடவுளிடம் ஏதாவது நாம் என்னாலும் நாம் ஜெபிக்க வேண்டும். परमेश्वर के लोग परमेश्वर से हमेशा இந்த प्रार्थना करें। அநியாயம் உள்ளதாவது தனவானை போல ஏதாவது கடவுள் இல்லை. ये जो अधर्मी जो रईस जो அவர் நம்முடைய ஏதாவது ஜெபத்தை ஏதாவது பொறுமையோடு அவர் கேட்கிறார். वो जो है हमारे प्रार्थना को बहुत धीरज से सुनता है। அதில் இருக்கிறதாவது அழுகை, அதில் இருக்கிறதாவது வருத்தத்தை ஏதாவது அவர் கவனிக்கிறார். जो प्रार्थना में जो पाए गए जो आंसू है उनको देखता அவருடைய है। உள்ளமானது எவ்வளவு குமருகிறது என்பதை அவர் கவனிக்கிறார். उनका जो मन कितना व्याकुल है वो देखता है। எவ்வளவாக நாம் ஏதாவது கவலைப்படுகிறோம் என்பதை அவர் மன ரீதியாக அவர் அறிந்திருக்கிறார். वो कितना चिंता में है ऐसे वो परमेश्वर समझता है। ஆதலால் நாம் இடைவிடாமல் ஜெபிக்கும்படியாக நாம் ஏதாவது இப்படி ஏதாவது ஒரு ஓமை அவர் சொல்லுகிறார். इसलिए हम जो है निरंतर प्रार्थना करना है ऐसे कहानी நாம் बताएंगे। உறுதியாக நாம் ஏதாவது திடமாக நாம் ஜெபிக்க हम வேண்டும். जो निश्चय और पूरे बल से प्रार्थना करें। நாம் ஏதாவது சோர்ந்து போகாமல் நாம் இடைவிடாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். हम जो है बिना रुकावट के प्रार्थना அப்படி करना है। ஜெபிப்பவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ऐसे प्रार्थना करने वाले को परमेश्वर आशीष करे। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के प्रयत्न स्तुति நாம் हो। இந்த தினத்திலே கடவுள் நம்மை எவ்வாறு
ஆஸ்வதிப்பார் என்ற 6 ஏதாவது காரணங்களை நாம் ஏதாவது தியானித்தோம். आज के दिन में परमेश्वर कैसे आशीष करता है, ऐसे 6 बातों को ध्यान கடவுள் किया। தம்முடைய ஜனங்களை ஏதாவது எவ்வாறு ஆஸ்வதிப்பார்? परमेश्वर अपने लोगों को कैसे आशीष करेंगे? ஒன்று, पहली बात, நம்முடைய ஜெபமானது குறிப்பாக இருக்க வேண்டும். हमारा जो प्रार्थना है वो निश्चित हो। இரண்டாவது, விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். दूसरी बात विश्वास से हो। மூன்றாவது, तीसरी बात சரியான நோக்கத்தோடு நாம் ஜெபிக்க जो வேண்டும். अच्छा उद्देश्य हो। நான்காவது, चौथी बात, அறிக்கை செய்யதாத படாத பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். जो कबूल नहीं हुए ऐसे पापों को कबूल करे। ஐந்தாவது, पांचवी बात, கடவுளுடைய நேரமும் நம்முடைய நேரமும் ஏதாவது வித்தியாசமானதாகும். हमारा समय और परमेश्वर का समय अलग है। ஆறாவது, छठी बात, உறுதியோடு நாம் ஜெபிக்க வேண்டும். जो निश्चय हम प्रार्थना करना இப்படி ஏதாவது கடவுளிடம் ஏதாவது கேட்பவர்களுக்கு है। ऐसे तौर से प्रार्थना करने वाले கடவுள் அவர்களை ஆஸ்வதிப்பேர் என்று சொல்லி வாக்குரைத்திருக்கிறார். परमेश्वर- ஹalleluya. परमेश्वर उन्हें आशीष அப்படி करेंगे। நாம் ஏதாவது கடவுளை நாம் தேடுவோமாக, इस रीति से हम परमेश्वर को நாம் ढूंढना है। ஜெபிப்போமாக, हम प्रार्थना करें, நாம் விண்ணப்பிப்போமாக. हम प्रार्थना करें। கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर में लोगों को आशीष கர்த்தர் करें। தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து परमेश्वर इस बात को आशीष करें, தம்முடைய ஜனங்களை தொடர்ந்து நடத்துவாராக. अपने लोगों को निरंतर चलाए। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.